காலை வணக்கம் மக்களே. எனக்கு வேலை போகிறதுக்கு நேரம் ஆகுது. பின்ன வீட்டில் பார்த்தேன் பழைய சாதம் இருந்துச்சு. சரி, பழைய சோறு உடம்புக்கு ரொம்ப நல்லதாச்சே. அதான் சரி பழைய சோறு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் மக்களே. நீங்கள் யாரெல்லாம் வீட்டில் பழைய சோறு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். வீட்டில் வந்துட்டு தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நேற்றுக்கு வச்ச நெத்திலி மீன் குழம்பு வேறு இருந்துச்சு மக்களே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய சாதத்தில் அந்த குழம்பெல்லாம் விட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கு நல்ல தெம்பாக இருக்கும். அதான் நெத்திலி மீன் குழம்ப விட்டு உப்பும் போட்டு அப்படியே கலக்கி எடுத்து சாப்பிட்டோன்னு பாருங்களேன். நீங்கள் யாரெல்லாம் பழைய சாதம் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க மக்களே. பற்றியலாம் இதை பார்க்கும்போதே நமக்கு பழைய சாதத்தில் நெத்திலி மீன் குழம்பு வேறையா, அப்புறம் வேறு ரசம் வேறு இருந்துச்சு வீட்டில். ரசமும் விட்டு எல்லாம் போட்டு அடித்து அப்படி ஒரு கலக்கி குடித்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு மதியானம் வரைக்கும் இது தாங்கும். போதும். பழைய சாதம் விரும்பி சாப்பிட்றவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.